காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கூட்டத்திற்கு தற்போது வரை எந்த கவுன்சிலர்களும் வரவில்லை. இதுகுறித்து செய்தியாளர் பூபாலனிடம் கேட்கலாம். வணக்கம் பூபாலன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் மேயராக செயல்பட்டு வரும் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என 35 மாமன்ற உறுப்பினர்கள் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் அதற்கு இன்று வாக்கெடுப்பதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருந்தார். அதற்கு ஏற்றாற் போல இன்று காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரங்கத்தில் வாக்கெடுப்பானது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பானது நடைபெறும் என தெரிவித்த நிலையில் இன்று காலை 10 முதல் 11 மணி வரை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெறும் என்று ஆணையர் தெரிவித்த நிலையில் இந்த கணம் முதல் எவ்வித எதிர்ப்பு கவுன்சிலர்களும் மேயருக்கு ஆதரவு கவுன்சிலர்களும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாக்களிப்பதற்கு யாரும் வாக்களிக்க வரவில்லை. வாக்களிக்கும் மையத்தில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் மட்டுமே அமர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் வருவார்களா என்ற காத்து கொண்டிருக்கின்றார். மேலும் திமுக கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரவீன்குமார் இந்த வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக ஆணையரிடம் மனு அளித்ததாக தகவல் தெரிகின்றது. அதனை மாநகராட்சி ஆணையர் அதை பெற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். மேலும் சில தகவல் என்னவென்றால், நேற்று சுற்றுலாக்கு சென்றிருந்த மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் இப்போது சற்று கிளம்பி உள்ளதாக காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி உள்ள சில தகவல் வெளியாகிறது. அவர்கள் காஞ்சிபுரம் வருவதற்கு முன்பாகவே மாநகராட்சி ஆணையர் கொடுத்த 10 முதல் 11 மணி வரையான வாக்கெடுப்பானது நிறைவு பெற்றுவிடும். இதனால் வாக்கெடுப்பானது தோல்வி அடைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. இதற்கான அதிகார அறிவிப்பினை 11 மணி அளவிற்கு மேலாக மாநகராட்சியினர் தருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.